எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கும், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமானாருக்கும், சீர்மிகு சென்னையை தர்மமிகு சென்னையாக்கி வாழ்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அருள்ஜோதி அண்ணாலய சதீஷ்ராஜ் அடிகளார் ஐயா அவர்களுக்கும் தயவோடும் கருணையோடும் இந்த அற்புதமான அருள் நிகழ்வினை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற நமது அருளாளர் வேதாச்சலம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பல அருளாளர்கள், சான்றோர்கள், ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையோடு வந்துள்ள அனைவருக்கும் தயவான வந்தனத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயாவோட ஒரு சிறப்பான அன்பு இந்த அரங்கத்தை பார்த்தாலே தெரியுது. அப்படியே நிரம்பி வழிகிற ஒரு சிறந்த திருச்சபையாக இது விளங்குது. அடுத்தவங்க வந்தாங்கன்னா உட்காரத்துக்கு இருக்க வேணுமேன்னு தேடுகின்ற அளவுக்கு இருக்கைகள் நிறைஞ்சு இருக்க ஒரு சிறப்பான சங்கமாக இது விளங்குது. இது ஒரு ஐயாவோட சிறப்பான சேவை. ஐயா ஒருத்தவங்க சரிங்கய்யா, ஐயாவோட ஒரு சிறப்பான சேவை இதில் நமக்கு நல்லாவே புரியுது. அவரோட சேவை ஐயா ஒருத்தவங்க கிட்ட சொன்னாங்க, இவங்க ரவி ஐயான்னு சொல்லிட்டு அவரோட பெரிய தர்மத்தினால இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டு இந்த சபை சிறப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஐயா சிறப்பான ஒரு வார்த்தை சொன்னாங்க. கொடுக்கறதுக்கு எல்லாருமே தயாராக இருந்தாலும் அந்த கொடுத்ததை வாங்கி அதை சிறப்பாக சீராக செயல்படுற ஒரு உத்தம உழைப்பாளராக ஐயா இங்கே விளங்குறதுனால தான் இந்த திருச்சபையில் எல்லா செயல்பாடும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு சத்தியமான உண்மை. நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல உதாரணமாக, யாருக்குமே எந்த செயலுமே செய்கிறதுக்கு உதாரணங்கள் ரொம்ப அவசியம். சரி, ஐயா இருக்காங்க, ஐயா நல்லா சிறப்பாக செயல்படுறாங்க இல்லையா, இது போல் நாமளும் செயல்படணும், நல்ல செயல்பாடுகளை உருவாக்கணும், நம்மளை நாமளே உற்சாகப்படுத்திக்கணுன்றதுக்கு பல உயிர்கள், பல சன்மார்க்கிகள் உருவாக்குறதுக்கு இந்த சபை ரொம்ப சிறப்பான சபையாக ரொம்ப அற்புதமாக நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட மூப்பா பாலையா ஐயாவுக்கு இன்னைக்கு நம்ம விருது கொடுத்த ஒரு சிறப்பான விஷயம். ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. அவரை நாம் அருள்ஜோதி சேனலுக்காகலாம் கூட பேட்டி எடுத்திருக்கோம். அவரோட அனுபவங்கள்லாம் அவர் ரொம்பவே பகிர்ந்துக்கிட்டாரு. வள்ளல் பெருமானாரை பலமுறை பார்த்த ஒரு உத்தமர் நம்மளோட மூப்பா பாலையா. அவர் நிறைய முறை மூப்பா ஐயா சொல்லியிருக்காங்க. அவரோட பேச்சிலேயே முதல்ல நான் ஐயா கூட அவரோட இல்லத்துக்கு போகும் பொழுது ஒரு சன்மார்க்க பணிக்காக அவரை போய் சந்திக்கும் பொழுது அவரோட வார்த்தையில் அவ்வளோ தயவு இருந்தது. இந்த செயலுக்கு என்ன விதத்தில் நான் உதவி செய்யணும், கொஞ்சம் கூட தடுமாற்றமே இல்லை. என்னடா நம்ம ஏதாச்சும் கொடுத்துடணுமோ அப்படின்னு இல்லாமல் நம்ம கொடுக்கணுமே அப்படிங்கிற அந்த பெரிய மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவரோட பெரிய மனசுன்னு சொல்லணும். எந்த விதத்துலேயும் தயக்கம் இல்லாமல் அவரோட தயவு பெருந்தயவாக விளங்கியது. அவரோட வார்த்தைகள் அது எப்பவுமே தடிச்சு இருக்கவே இருக்காது. அப்படியே அவரோட வார்த்தையில் ஒரு கருணை, உருக்கம், ஏக்கம் எல்லாமே இருக்கும். இறைவன் பால் பக்தியில் அவருக்கு பெரிய ஏக்கம் இருக்கும், ஒரு உருக்கம் இருக்கும். ஒரு உத்தமமானவருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சிறப்பான வெண்மை நிறத்தில் அந்த பரிசு பார்த்தாலே அத்தனை அழகாக இருக்குது. அது அவரோட மனசு, அவரோட வெள்ளை மனசுக்கு கிடைச்ச பெரிய பரிசுன்னு சொல்லணும். அது ஐயா பார்க்கும்போது ஒரு பெரிய அளவில் நிச்சயமாகவே மகிழ்ச்சி அடைவார். நம்மளோட தமிழரசி அம்மா ரொம்ப அழகாக ஆன்ம உருக்கத்துக்கும் மன உருக்கத்துக்கும் பேசினாங்க. மன உருக்கம்ங்கிறது தன்னோட குழந்தை வளரணுங்கிற ரெண்டுத்துலேயுமே ஐயா ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லணும். முதல்ல தன்னளவில் ஒரு சிறப்பு இருக்கணும், அந்த சிறப்பு பிறரையும் சிறப்பு படுத்தணுன்ற உணர்வை ஒரு நல்ல வழியில் போகும்போது அது உயர்த்துங்கிறதுக்கு மன உருக்கத்தில் ஐயா ஜெயிச்சு அவரோட பிள்ளைங்களும் சிறந்த பேச்சாளர்களாக உருவாக்கிட்டாரு. ஆன்ம உருவக்கத்தில் சிறந்து தமிழரசி அம்மா, கல்யாணி அம்மா, அதுக்கப்புறம் நம்மளோட சைதாப்பேட்டையை சேர்ந்த மொழியரசி அம்மா, இப்படி பல அருளாளர்களையும் அவர் சிறப்பாக உருவாக்கியிருக்காரு. இன்னைக்கு சென்னையில் சிறப்பு செய்கிறாங்க, அப்படி பேச்சு அளவில் சிறப்பாக செயல்பாடுகள் போயிட்டுருக்கு. எந்த நிகழ்ச்சினாலும் சிறப்பு சொற்பொழிவு அப்படின்னாலே அவர் உருவாக்கிய மாணவர்கள் தான் இன்னைக்கு வள்ளல் பெருமானாரோட செயல்பாடை பறைசாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா ஒரு நல்ல தலைவனுக்கு எது அழகு அப்படின்னு சொன்னால், தான் மட்டுமே தலைவனாக இருக்கிறது ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு கிடையாது. ஒரு நல்ல தலைவன் எப்போ நல்ல தலைவனாக ஆவாங்கன்னு சொன்னால், தன்னை சுற்றி இருக்க எல்லாருமே நல்ல தலைவனாக ஆக்குறவங்க தான் நல்ல தலைவன். அந்த அளவில் அவர் சிறப்பான ஒரு ஸ்ரத்தையான ஒரு வைராக்கியம்,
அவரோட பக்தி, அந்த பக்தியோட ஒரு நெகிழ்ச்சி வந்து அது மிக சிறந்த ஆன்ம நெகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம், இன்னைக்கு ஐயாவை நம்ம எல்லாரும் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்றோம். அவரோட அந்த ஆன்ம நெகிழ்ச்சி, அந்த ஆன்ம நெகிழ்ச்சி எல்லாருக்குள்ளேயும் அந்த உள்ளத்தை தைத்து இவங்கெல்லாம் சிறப்பான ஒரு சொற்பொழிவாட்டுறாங்க. இன்னைக்கு தமிழரசியம்மெல்லாம் எவ்வளோ தூரம் பேசுகிறாங்க. அவங்களோட மகள் வந்து மீன் குஞ்சுக்கு வந்து நீந்த சொல்லித்தரவே தேவையில்லைன்ற மாதிரி அப்படியே பின்னி இவ்வளோ தூரத்துக்கு அந்த தமிழ் தெளிவு. ஐயா சொன்னாங்க தமிழ் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, அவங்கள கூட காஞ்சிபுரம் சபைக்கெல்லாம் கூப்பிடணும். ஏன்னா இவங்க தான் எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருக்கிற அளவுக்கு அவர் எல்லார்கிட்டேயும் இருக்கலாம். ஆனால் அவரோட ஆற்றல் வந்து ஒரு சிறந்த ஒரு அருள் வளையமாக இருக்கிறதுனால அந்த வளையத்துக்குள்ள எல்லாரும் சிறந்த அருளாளர்களாக மாறி பெரிய அளவில் ஐயாவோட சன்மார்க்கத்தை வந்து இன்னைக்கு பறைசாற்றிட்டு இருக்காங்க. நிறைய வலைதளங்களில் ஐயாவோட ஆற்றலால் இவங்கெல்லாம் பேசுறதுனால நிறைய பேருக்கு சன்மார்க்கத்தில் ஒரு விழிப்புணர்வு உண்டாகுது. உலகமெல்லாம் சன்மார்க்கம் சிறந்து விலகிறதுக்கு இவங்களோட சேவைகள்லாம் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. எல்லா யூடியூப்ல பதிவு பண்ணி போடும்போது எல்லாரும் கேட்குறாங்கன்னா அது எல்லாத்துக்குமே ஐயாவோட ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்லணும். ரொம்ப தயவாளர், அன்பாளர். அவருக்கு இந்த நேரத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட பெரிய தயவு மேன்மையினால, நம்மளோட வேதாச்சலம் ஐயாவோட பெரிய தயவு மனசுனால இன்னைக்கு பெரிய அளவில் ஐயாவுக்கு இந்த நினைவு பரிசு கிடைச்சது. அதுக்கு நாம் எல்லாரும் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஐயாவும் அவரோட குடும்பத்தார் அனைவரும் எல்லா காலமும் சிறந்து விளங்கி இந்த சன்மார்க்க சேவையை அவங்க மேலும் 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 நிறைந்து செய்து பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு எல்லா வளத்தோடும் நலத்தோடும் தீர்காயிலும் செல்வ பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவம் திகழ் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க 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 மகிழ்ந்து அருள் துணையால் இன்புற்று வாழ்ந்து இந்த சேவையை அவரும் அவரை சார்ந்த மாணவர்கள் அனைவரும் செய்யணும். அந்த உணர்வுக்காக தான் இந்த பரிசு கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு சன்மார்க்க அருளாளர்கள் அனைவரும் இந்த சபையில் ரொம்ப நிறைஞ்சு விளங்குறோம். அது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். வள்ளல் பெருமானார் சொன்ன மாதிரி என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. நாம் எல்லாரும் வள்ளல் பெருமானாரை பற்றி வாயால் பேசுறதுக்கு நாம் எல்லாருமே என்ன புண்ணியம் செய்தோமோ, சாதாரண புண்ணியம் நாம் யாருமே செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம எல்லாரும் பெரிய அளவில் புண்ணியம் செய்ததுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கோம். இதை நாம் எல்லாருமே மேலும் மேலும் வளப்படுத்திக்கிட்டே போகணும். நாம் எந்த படியில் இருக்கிறோமோ அடுத்த படிக்கு நாம் போகிறதுக்கான முயற்சி நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். நம்ம மாணவர்கள் நல்லா படித்து மேலே வரணும், முன்னேறணும், என் குழந்தை நல்லா படித்து மேலே வரணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பெற்றோருக்குமே ஒரு மிக நிறைவான விஷயமா இருக்கும். வள்ளலாரோட குழந்தைங்களா இருக்க நாம் எல்லாருமே நம்மளோட மனசில் என்ன ஸ்ரத்தையான சிந்தனை இருக்கணும்னு சொன்னால், நான் எந்த படியில் எந்த நிலையில் இருக்கிறேனோ இந்த படியிலிருந்து அடுத்த படிக்கு நான் போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க வள்ளலார் வழியில தானே இருக்காங்க, ரொம்ப பெருசா என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டாங்க, அவரே வந்து காசே வேணாங்கிற சாமி, அவர்கிட்ட போயிட்டு இவங்களுக்கு எங்க ஒரு விஷயம் கிடைக்க போகுது, அதனால் என் சாமிலாம் பாரு நல்லா பலன்னு இருக்காரு, அதுதான் என் சாமி, சாமிலாம் வந்து ஒரு விஷயமாலாம் கிடையாது. இப்போவும் நிறைய விஷயங்கள் அப்படிலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா திருப்பத்தூர்ல ஒரு ஊர் மக்களுக்கான ஒரு பொதுவான இடம், அது லக்ஷ்மி அம்மான்றவங்க வள்ளல் பெருமானாரோட ஒரு பெரிய சிந்தனையில் சிறப்பான ஒரு சபை அமைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பெரிய மனசோட அதை ரொம்ப அழகாக உருவாக்கி வள்ளல் பெருமானாரோட தயவில் ஒரு வாரத்துக்கு முன்னால தான் அதை ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதை ரொம்ப முயற்சி எடுத்து ஒரு வாரத்திலே அந்த இடத்தெல்லாம் பெயிண்ட் பண்ணி எல்லாத்தையுமே செஞ்சு சிறப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க பக்கத்து வீட்டில் அவங்களோட அண்ணா ஒய்ஃபு அவங்கள போய் கூப்பிடும்போது அவங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஏன்னா வந்து திருப்பத்தூரில் அந்த ஊரில் வள்ளலார் பற்றியே தெரியாத பொழுது அவங்களுக்கு எவ்வளோ தூரம் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. புரியாமல் அறியாமல் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப அஜாக்கிரதையாக என்ன சொல்கிறாங்க, எங்கள் சாமி வந்து ரொம்ப நல்ல சாமி, இந்த சாமிலாம் எனக்கு எப்படின்னே தெரியல, எப்படி நாங்கள்லாம் வந்து வணங்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வந்து வணங்கி பாருமா, இந்த சாமி வந்து நான் தான் சாமி நான் தான் சொல்கிற சாமி கிடையாது,
இந்த சாமி தன்னை வெளிப்படுத்திக்காம கருணை மட்டும் கொண்ட சாமிமா, இது எல்லாருக்குமே பிடிச்ச சாமி தான், அதனால நீங்கள் அவசியமாக வரணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பதிவு செஞ்சப்போ அவங்க மறுநாள் என்ன பண்ணாங்கன்னா, சாப்பாடு கொடுக்கும் பொழுது அவங்களே வந்து எல்லாமே அவங்க கையில் பரிமாறி அவங்களுக்கு ஒரு நிறைவு வந்துடும். யாருமே வந்து அவங்க சரி இல்லையா, அவங்கக்கிட்ட போய் நாம் எதுக்கு இதை சொல்கிறது, அவங்க புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் பெருமானார் சொன்ன அந்த பசி தவிர்த்தல்ங்கிற விஷயத்தை செய்யும் பொழுது நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் எல்லாருமே அது ஒன்று கூடி செய்யும் பொழுது அங்கே ஒரு பரஸ்பர உணர்வு வருது இல்லையா. நம்ம ஐயா வள்ளல் பெருமானார் ரொம்ப ரொம்ப உஷாரு. அதனால தான் அவர் என்ன சொன்னார், மற்றது அது இதுனா பிரச்சனை வரும்பா, அதனால பசி தவிர்த்தல அவசியமாக செஞ்சிருன்னு நமக்கெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துருக்கார். அதனால் அந்த பொக்கிஷத்தை வந்து நாம் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு பசி தவிர்த்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நாம் ரொம்ப ஸ்ரத்தையோட அந்த செயல்பாடில் ஈடுபட்டு நம்ம எல்லாருமே அதில் ரொம்ப பூரணமான ஒரு நிறைவில் நிறைஞ்சு விளங்கணும். பசி தவிர்த்தல் அப்படிங்கும் பொழுது மற்ற உயிர்களுக்கு பசியை தவிர்க்கிறது, அதே நேரத்தில் ஞானம்ங்கிற பசியையும் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஞான பசியெல்லாம் தவிர்க்கப்படணுன்றதுக்காக தான் சிறந்த சிறந்த சொற்பொழிவாளர்கள் இங்கே இருந்து எல்லாத்தையுமே உரையாற்றுகின்றார்கள். இங்கே வந்திருக்க எல்லாருமே சிறந்த மேடை பேச்சாளராக உருவாக்கப்படணும். இந்த உலகம் வந்து விரிஞ்சு பறந்து இருக்கு, தமிழ்நாடோட வட்டமே ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. அப்போ எல்லாருமே பேசுகின்ற பொழுது தான் எல்லா பக்கத்துலேயும் எல்லா ஜீவ தயவையும் எடுத்து சொல்லி எல்லாரையுமே உருவாக்கணும். பேசுவாங்க சொல்லுவாங்கன்றதையும் கடந்து இங்கே ஒரு 150 பேர் இருக்கோம் 100 பேர் இருக்கோன்னு சொன்னால் எல்லாருமே சிறந்த பேச்சாளர்களாக உருவாக்கப்பட்டு சன்மார்க்கத்தை எல்லா இடத்துக்குமே பறைசாற்றுகின்றத என்னால் முடிஞ்சதை வாயார வாழ்த்துகின்றோர் மனத்து அமர்ந்த தெய்வம்னு ஐயா சொல்கிறாங்க. நாம் எதை வாழ்த்தணும்னு சொன்னால் வள்ளல் பெருமானார பேச்சை சொன்னாலே வாழ்த்து தான். ஏன்னா ஐயாவோட அருட்பால இருக்க 6000 பாடல்களையும் இருக்கிறது தயவு மட்டும்தான். அப்போ அந்த தயவான வள்ளல் பெருமானாரோட பேச்சை நாம் பேசினாலே வாழ்த்து தான். அந்த வாழ்த்து நமக்கும் வரும், அது கேட்குறவங்களுக்கும் அது போய் சேர்ந்துடும். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை சொல்லும் பொழுது அது உனக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லதுன்னு சொல்கிற மாதிரி வள்ளல் பெருமானாரோட பேச்சை எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை இயம்பிடுதல் வேண்டும் அப்படிங்கிற இடத்துல நாமெல்லாம் நின்று நிலச்சி எங்கே போனாலும் ஐயாவோட பேச்சு தான். என்ன பேசினாலும் ஐயாவோட பேச்சு தான், அப்பாவோட பேச்சு தான். அப்பா எங்கே போனாலும் அவங்களோட நிலை ஐயாவோட பேச்சுனா என்ன பேச்சு, அந்த இடத்துல அவங்க சன்மார்க்கத்தில் ஒரு நிலையில் இருந்தாங்கன்னா நீங்கள் இன்னும் நல்லா சிறப்பாக செயல்படுங்க. சன்மார்க்க சபைக்கு ஐயாவோட விஷயங்கள்லாம் இத்தனை இருக்குது. அவங்க எந்த நிலையில் இருக்காங்களோ எங்கே போனாலும் நம்ம வேலையே அதுதான். நீங்கள் ஒரு சபையை உருவாக்கிடுங்க, உங்களால் முடியும், உங்களால் நடத்தலாம். வள்ளல் பெருமானார் உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பத்தூரில் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு சபை அமைஞ்சுது. அந்த அம்மா வந்து இப்போ தினமும் கூழ் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 8 ஆத்மாக்கள் அந்த ஊரில் தினமுமே சாப்பிட்டியா, உன்னோட பசி என்ன, உனக்கு பசி நிவர்த்தி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு கூட ஒரு உயிர் கூட கிடையாது. அந்த 8 உயிர்களுக்கும் இப்போ அவங்க செய்கிற கஞ்சி வந்து பெரிய பிரசாதமாக இருக்குது. அதில் அவங்க ஒரு வீடியோ கூட எனக்கு எடுத்து அனுப்புனாங்க. அந்த தாத்தா ஒருத்தர் ரொம்ப பாவமாக சாப்பிடல, என்னம்மா என்ன சாப்பிட்டீங்களான்னு அவங்க அப்படியே கேட்குறாங்க. இல்லைம்மா நேற்று முழுக்க எதுவும் சாப்பிடல, 2 பழம் மட்டும் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாருமா, அது மட்டும் சாப்பிட்டேன். ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப கிராமம், ரொம்ப பின்தங்கிய மக்கள் இருக்காங்க. இப்போ இவங்க இந்த சபை ஆரம்பித்ததுனால ஒரு 8 பேருக்கு வந்து ஒரு அம்மாவுக்கு நல்ல சொத்து இருக்குது, எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு குழந்தை இறந்துருச்சு, ஒரு குழந்தை குடிகாரனாக ஆயிடுச்சு, ஒரு குழந்தை வந்து மனநிலை பாதிச்சு, 3 குழந்தை. சொத்து இருக்குது, வாழ வழி தெரியல, விவரம் பத்தலை, அடுப்பு பற்ற வைக்கவும் அறிவில்லை. அப்போ அப்படிலாம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ண முடியும்? அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ அவங்க கூழ் செஞ்சு ஒரு 8 பேருக்கு தினமும் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க கூழை எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அதனால் அந்த பசி தவிர்த்தல்ன்றது எவ்வளோ முக்கியம். ஒரு உயிருக்கு உணவு கொடுக்கறது கூட ஒரு சிறந்த ஒரு பெரிய தயவுன்னு சொல்லணும். அந்த தயவு வந்து மேலோங்கணுன்றதுக்காக நமக்கு தெரியாது. எல்லா இடத்துலையும் எங்கேயுமே பசியோடு யாரோ இருக்கலாம். அவங்களோட பசியை இறைவா இந்த ஜீவ காருண்யத்தை
யாரோ ஒருத்தவங்க வந்து எனக்கெல்லாம் வந்து நிறைய வேலை இருக்கு, நான் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும், என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு செய்யலாமா, சாப்பாடெல்லாம் ரொம்ப கொடுக்கறதெல்லாம் எனக்கு பொருளாதாரம் போதாது. நம்ம பொருளாதாரம் போதாதுன்னு சொல்லாம, நேரம் இல்லைன்னு சொல்லாம, யாரோ தடுக்கிறாங்கன்னு சொல்லி தடுத்துக்காம, எதையும் தடுக்காம, நேரம் இல்லைன்னு சொல்லாம, எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லாம, என்னால ஜீவகாருண்யம் செய்ய முடியும்னு சொல்றதுக்கு தான் நாம எல்லாமே இருக்கோம். மரணமில்லா பெருவாழ்வு நாம தவிர்க்கணும்னு சொன்னா ஜீவகாருண்யத்தை நாம எல்லாருமே செய்யணும். ஜீவகாருண்யம்னா பசிங்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதோட இன்னொரு விஷயமும் இருக்கு. நம்மளை நாமே ஜீவகருணையோட பார்த்துக்கிறது மிக சிறந்த ஜீவகாருண்யம். அது முடியாது, அது தெரியாது, அது ரொம்ப புரியாது அப்படின்னு சொல்லாம, எனக்கு இந்த ஜீவகாருண்யம் பிடிச்சிருக்கு, இந்த ஜீவகாருண்யம் என்னால் முடியும், இந்த ஜீவகாருண்யம் எனக்கு புரிஞ்சிருக்கு, இந்த ஜீவகாருண்யம் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நாம பழக்கப்படுத்திக்கணும். ஜீவகாருண்யம்னா எனக்கு ரொம்ப சிரமம்ப்பா, அதெல்லாம் எனக்கு முடியாதுப்பா, நான் என்னப்பா பண்றது அப்படிலாம் நாம வள்ளல் பெருமானாரோட குழந்தைங்களா ஆன பிறகு நாம் அப்படிலாம் சொல்லவே கூடாது. என்னால் முடியும், எனக்கு அந்த ஆற்றல் இருக்கு, என்னால் செயல்படுத்தியே தீரும், என்னால் எப்படி முடியாதுன்னு இருக்கும் அப்படின்னு இல்லாமல் நாம் அதை வந்து செய்தே தீருவேன் அப்படின்னு நாம் எல்லாருமே தெளிவாக இருக்கணும். இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து பிட்டர் காட் அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காய்க்கு சொல்கிறாங்க. அது வந்து பிட்டர்னா அது ரொம்ப கசப்பு. அவங்களுக்கு தெளிவான ஒரு வள்ளல் பெருமானார் நமக்கெல்லாம் சொல்கிறாங்களே, எதையுமே வந்து நெகட்டிவாக சொல்லக்கூடாது, எதிர்மறை சொல்லாமல் எதுவுமே வந்து நேர்மறை சொல்லாதான் சொல்லணும். அந்த பண்பு அந்த விவரம் அவங்களுக்கு இல்லாததுனால அவங்க ரொம்ப எளிமையாக கசப்பு காய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தமிழர்கள் பாருங்க எவ்வளோ சிறப்பு, பாகற்காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகற்காய் அப்படின்னு சொன்னால் பாகு அல் காய், பாகு அல் காய்னா இனிப்பு அல்லாத காய். அப்ப இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் சொல்லிட்டு ஒரு பாகற்காய்க்கு கூட அழகா வந்து தமிழ்ல சொல்றாங்க இல்லையா. அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் நாம பிறந்திருக்கோம். அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் வள்ளல் பெருமானார் பிறந்த இடத்துல பூமியில நாம பிறந்திருக்கோம். அப்ப நமக்கெல்லாம் எப்படி இருக்கணும், எதுவுமே அல்ல, எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லாம எல்லாமே என்னால இறைவன் எதையுமே செய்ய வைப்பார். ஐயா சொல்றாங்க இல்லையா, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு அப்படின்னு சொல்ற மாதிரி நாமளும் என்னால ஜீவகாருண்யம் செய்ய முடியும்னு அரையப்பா முரசு, பெருமானாரோட அருளால எனக்கு அது முடியும், நான் தானானான் தான் நானானான்ற நிலைய நம்ம ஒவ்வொருத்தரும் அடையணும். ஐயா வந்து எனக்குள்ள இருந்து காரியப்படுவார், எனக்குள்ள செயல்படுவார். நம்ம எந்த இடத்துலையும் தங்கு தடை எதுவுமே யோசிக்க கூடாது. உலகியல்ல இருக்கவங்கலாம் யோசிக்கலாம், உலகியல்ல இருக்கவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு புரியாது, அவங்க யோசிக்கலாம். ஆனா ஐயா வழிக்கு வந்த பிறகு நம்மளோட புரிதல் எப்படி இருக்கணும்னா, ஜீவகாருண்யம் என்ன அளவுல என்னால என்ன முடியுமோ அதை செய்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு வைராகியமான சிந்தனையோட நம்ம எல்லாரும் ஒரு வைராகியமான பாதையில ரொம்ப சிறப்பா பயணிக்கணும். அந்த பயணம் வந்து நிச்சயமா அருட்பயணமா இருக்கு. என்கிட்ட வந்து ஒரு டார்ச் லைட் இருக்கு, இந்த டார்ச் லைட் 10 அடிக்கு தானே வெளிச்சம் இருக்கும், ஒரு காட்டுக்குள்ள போகணுமே, அடுத்து நான் எப்படி காட்டை கடந்து போக முடியும் அப்படின்னு நாம யோசிக்கவே வேண்டாம். நடக்க 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 அந்த 10 அடிக்கு அந்த டார்ச் லைட் நமக்கு வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம நடக்க போறோம், நடக்க நடக்க வெளிச்சம் கிடைக்க போகுது, அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கையோட தத்துவமும். நம்மளால முடியுமா, நம்ம குடும்ப சூழ்நிலை சரியா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது, துணிஞ்சு இறங்கணும். ஐயா குழந்தை நான், எனக்கு வந்து நீச்சல் தெரிஞ்சே தீரும், நான் குதிக்கிறேன், ஐயா என்னை மேலே கொண்டு வந்து காப்பாத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லா செயல்பாடுகளையும் செஞ்சே தீரணும். இன்னொன்று, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சந்தேகம் என்ன இருக்குன்னா, ஐயாவை தானே வணங்குறோம், பக்தியா இருக்கும், இறை வழிபாட்டில் தானே இருக்கோம், ஏன் இவ்வளோ சோதனை, இவ்வளோ கஷ்டங்கள் வருது, நல்லவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, ஆனால் தப்பு செய்கிறவங்க கூட நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே அந்த ஒரு கேள்வி எல்லாமே பொதுவாக சமுதாயத்தில் இருக்கு. இறைவன் வந்து நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுநின்ற நடுவா இருக்கார். நரர்களுக்கும் சுரர்களுக்கும் கூட அவர் நலம் கொடுக்கும் நலமாக தான் இருக்கார். அப்போ இறைவன் எந்த காரணத்தை கொண்டும் நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க கஷ்டப்படணும், அவங்க பாவம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு அது பாவம் நடக்கணும், இவங்க புண்ணியம் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் எப்போவுமே நினைக்கவே மாட்டார். அது வந்து சதா பிரம்மம். அது எப்படி இருக்குன்னா அது அசையவே அசையாது.
அது அப்படியே அமைதியா ஒரு நிதர்சனமா அருளோட இருக்கும். அதோட விருப்பம்லாம் எதுவா இருக்கும்னா, நான் அது ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்க்கவே பார்க்காது. சின்ன சின்ன உலகியல் விஷயத்துக்கெல்லாம் என் குழந்தை நல்லா படிக்கணும்னு நினைச்சா அது சரியா மார்க் வராம போச்சு, அதனால அது கவுன்சிலிங் போக முடியாம போயிடுச்சு. இது மாதிரி நிறைய நிறைய சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைச்சா ஆகாம போயிடுச்சு, என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும்னு நினைச்சேன் பிறக்க முடியாம போயிடுச்சு. இப்படி நமக்கு இருக்கிற உலகியல் ஆசைகளுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்ப இறைவனோட வேலை அவர்கிட்ட போய் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு ஆசைப்பட்டுக்கிட்டு, இது வீடு கட்டிடணும்ப்பா, இந்த வீடு கட்டி முடிச்சோன்னா கல்யாணம் ஆயிடணும்ப்பா, இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் கொடுக்கவே கூடாது. அவர் அதை செய்யவே மாட்டார். அது செய்யற வேலை அவருக்கு கிடையவே கிடையாது. நம்மளோட மாயா சக்திகள் தான் இந்த வேலையெல்லாம் நிவர்த்தி பண்ணும். மாயா சக்திகள் தான் இது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணும். ஆண்டவர்கிட்ட நாம என்ன கேட்கணும்னு சொன்னா, அவர்கிட்ட நாம கேட்க வேண்டியது, அப்பா உன்னோட நிலையை நான் அடையணும்ப்பா, உன்னோட தகுதி எனக்கு வேணும்ப்பா, உன்னோட பூரணமான நிலை எனக்கு வேணும். வள்ளல் பெருமானார் எந்த இடத்துலயாச்சும் சின்ன ஒரு ஆசையா அவர் ஏதாச்சும் கேட்டாரா? அப்பா நான் விழைவதெல்லாம் என்னப்பா விழைஞ்ச, தந்தை ரொம்ப கட்டுப்பாடோட இருந்தா கூட மகன் என்ன கேட்குறான், எனக்கு வண்டி வாங்கி கொடு, எனக்கு பெரிய அளவில் பெரிய செலவு செஞ்சு எனக்கு இப்போவே நீ வீடு வாங்கி கொடு, உன்னோட சொத்தெல்லாம் என் பேரில் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மகன் கேட்டா கூட தந்தை என்ன பண்ணுறது, மகனோட விருப்பம் அதுவா இருக்கு, அதனால நாம செஞ்சு போய்தான் ஆகணும், என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மகனோட விருப்பத்துக்காக தந்தை என்ன பண்றாரு, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துடுறார். இப்படி தந்தை என்ன பண்றாரு, மகன் என்ன விருப்பப்பட்டாலும் அதை கொடுத்துடுறாருப்பா. இப்ப நான் விழையறதெல்லாம் என்னப்பா விழையிற, உனக்கு நல்லா தெரியும் என்னோட விழைவு என்னவா இருக்குன்னு சொன்னா, உன்னோட கலந்து இருக்கணும், உன்னோட அன்பு மழையில எப்பவுமே நனைஞ்சு இருக்கணும், நீ நான் ஆகணும், நான் நீ ஆகணும், இதை தாண்டி நான் என்னப்பா விழையிறேன் அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த விழைவு தான் நமக்கு வேணும். அப்பா நான் உன்ன மாதிரியே ஆயிரணும். வள்ளல் பெருமானாரே எனக்கு உன்னோட தகுதி முழுமையா வந்துடணும், உன்னோட கருணை எனக்கு வேணுப்பா, உன்னோட அன்பு வேணுப்பா, உன்னோட அருள் வேணுப்பா, உன்னோட நிலைக்கே நான் போகணுப்பா. இப்படிதான் நம்ம வேண்டணுமே தவிர, இப்படி வேண்டும் பொழுதுதான் அப்படியே நம்மளை தூக்கிக்கிறதுக்கு தான் இருக்க. அருள் படியில எந்த படியில நிக்கிறோமோ அந்த படியில இருந்து ஒவ்வொரு படியா மேல தூக்கி கொண்டு போய் வச்சு, ஐயா சொல்லுவாங்க இல்லைங்களா, அற்புதமான பாடலாம், ஆணி பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடின்னு சொல்லுவாங்க. தாங்கும் அவள் அருளாலே நடராஜர் சன்னதி சென்றேனடி அம்மா நடராஜர் சன்னதி சென்றேனடி, நடராஜர் சன்னதியில் சென்று நான் பெற்ற பேரது சாமி அறிவாரடி அம்மா சாமி அறிவாரடின்னு சொன்ன மாதிரி நம்மளை எல்லாரையும் நடராஜர் சன்னதியில கொண்டு போய் வச்சு சாமி அறிவாரடி அம்மா சாமி அறிவாரடின்ற நிலை கிடைக்கணும்ன்ற வேலையை மட்டும்தான் இறைவன் செய்வார். வள்ளல் பெருமானார்கிட்ட நம்ம வேண்டும் பொழுது சின்ன சின்னதான விஷயம்லாம் விட்டுட்டு உலகியல் ஆசைகள் உலகியல் துன்பங்கள் எல்லாத்தையும் கவலைகள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் மூட்டையில கட்டி வச்சுட்டு, இதெல்லாம் என்னோட அனுபவங்கள், அனுபவம் இல்லைன்னா ஆண்டவரோட அருள் தயவு கிடைக்காதே. எனக்கு எந்த லெவல்ல இருக்கிறனோ அதுக்கு தகுந்த மாதிரி அடி கொடுத்து எனக்கு அனுபவத்தை கொடுத்து, இதுவா உனக்கு வாழ்க்கை, இதுவா உனக்கு வேலை, வா என்கிட்ட அப்படின்னு சொல்றதுக்காக கிடைக்கிற அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் எல்லாம் நாம எல்லாத்தையும் ஒன்னொன்னா ஜெயிச்சு இது என்னோட அனுபவம் அப்படின்னு அதை ரொம்ப அழகா ஏத்துக்கணும். ஓ எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்கோ, நான் பக்குவப்படுறதுக்கான ஒரு நிவர்த்தி கிடைச்சிருக்கோ, மேல்நிலை போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட, அப்பா உன்னோட நிலை எனக்கு வேணுப்பா வள்ளல் பெருமானாரே உன்னோட பெருநிலை எனக்கு கிடைக்கணுப்பா, அதற்கு உன்னோட பரிபூரண அருள் ஆசீர்வாதம் வேணும்ட்டு ஐயா கிட்ட நம்ம வேண்ட 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 அருள் நிலைக்கு பூரணமா கொண்டு போயிடுவாங்க. அப்ப அது வரைக்கும் நம்மளை பிறக்க வச்சு நம்ம எப்ப அந்த பூரணத்தை அடைஞ்சு, அதுதான் விநாயகருக்கு கூட பூரணம் வைக்கிறாங்க இல்லையா, அறிவு இருந்தாதான் பூரணத்தை அடைய முடியும். ஏன்னா அறிவு சொல்ற மாதிரி கேட்டா மட்டும்தான் பூரணத்துக்கு போக முடியும். மனம் சொல்ற மாதிரிலாம் வாழ்ந்துகிட்டே இருந்தா பூரணத்தை அடைய முடியாது.
அப்ப விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் அறிவு கடவுள், அதனாலதான் பூரணத்தை செஞ்சு வைக்கிறாங்க. பூரணத்தை சாப்பிட்டாவாச்சும் பூரண அறிவு வரணும்னு சொல்லிட்டு நம்மளாம் பூரணத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு விட்டுறோம். ஆனா பூரண அறிவு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா இறைவனோட அருள் தேவைப்படுது. இறைவனோட அருள் இருந்தா பூரண அறிவு கிடைக்கும். பூரண அறிவு கிடைத்தால் இறைவனோட அருள் இருக்கும். அப்ப அந்த அருள் இல்லாத அணுவும் அசைந்திடாது. அதனால் அருள் நலம் பரவுக என்ற அறைந்தமை சிவமேங்கிறதுனால இறைவா உன்னோட அருள் வேணுப்பா, உன்னோட அருள் கடாட்ச வேணும், உன்னோட அருள் தயவு வேணும். அப்பா வள்ளல் பெருமானாரே உன்னோட அருள் தயவு எனக்கு எப்பவுமே வேணும்ப்பா அப்படிங்கிற கருணை நமக்கு ரொம்ப மிகுதியா இருக்கணும். அப்பாவை நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு நம்ம எல்லாருமே வந்ததுக்கு அதுக்கு தான். சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன பற்றுகள் எதுவுமே இல்லாம பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றி விடற்குங்கிற மாதிரி அம்பலப்பற்ற மட்டுமே பற்றிக்கிட்டு ஐயாவோட பெருந்தயவுனால வள்ளல் பெருமானார் இதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நமக்கு வந்தாங்க. வள்ளல் பெருமானார் அதை தான் நமக்கு சொல்றாங்க. அப்ப ஐயா எவ்வளோலாம் கருணையா இருந்தாங்க, எப்படிலாம் பக்தியா இருந்தாங்க சொல்றாங்க. தந்தை அடிச்சாலும் சரி தாய் அடிச்சாலும் சரி அவங்க அடிச்சுக்குவாங்க கொஞ்சிக்குவாங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு அம்மா அப்பா நீ மட்டும்தான், எனக்கு வேற யாரும் கிடையாது அப்படின்னு எவ்வளவு அழகா சொல்றாங்க. அது மாதிரி நாம தைரியமா சொல்லணும், எனக்கு அம்மா அப்பாலாம் நீ தான்ப்பா அப்படின்னு ஐயா கிட்ட அப்படியே சரணாகதியோட இருக்கும் பொழுது நம்மளையும் அப்படியே எடுத்துக்கிட்டு அவரோட செல்ல குழந்தைய அணைச்சிக்குவாரு. அந்த நிலையை நாம எல்லாருமே அடையணுன்றதுக்கு தான் வேதாச்சலம் ஐயா நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அவரோட கருணை பெரிய குழந்தை, ரொம்ப அன்பா செல்லமா எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வாங்கம்மா உட்காருங்கம்மா அப்படியே செல்லமா செல்ல குழந்தை மாதிரி கொஞ்சம் நம்மளெல்லாம் அப்படியே அன்பா பார்த்துக்கிற அருள் பெரிய ஆசானா ஐயா விளங்குறாங்க. அவரோட திருச்சபையில் இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. வாழ்த்து மட்டும்தான் சொல்லிட்டு போற மாதிரி ஐயா காதில் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க, அம்மா ஒரு 1.25 மணி வரைக்கும் பேசுங்கன்ட்டு. அதுக்கு மேலே போனால் பசியாற்றுவித்தல், பசியை தவிர்க்கிற நிலையில இருந்துக்கிட்டு ஐயா மணி என்னாகுது 1:05 ஆகுது. சரி, ரொம்ப சந்தோஷம். 1:10 1:10 நிறைவு செஞ்சுக்க சரியா இருக்கும், ஏன்னா அடுத்து எல்லாரும் சாப்பிடணும். ரொம்ப சந்தோஷம். உங்களோட அன்பு தயவு கருணை எல்லாருக்கும் ஐயாவோட அருள் சிறந்து விளங்கும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.